Hi everyone. எல்லாரையும் இந்த கிளாஸில் வருக என்று வரவேற்கிறேன். We want to talk in English. We are making efforts to talk in English, and by this communication skills class, I think you will be in a better position to talk in English, provided you say these sentences continuously. Repeatedly, you try to utter all these sentences. Without your knowledge, you will be getting all these things. I am sure about it. Right? So we are into the subject right now, and in today's class again I'll be a bit mixed both in Tamil and English to make others to understand in a better way. Okay, so அப்படி வரும்போது இன்னைக்கு என்னன்னா ஒரு டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் பக்கத்தில் இருக்குன்னு யாரோ ஒருத்தர் சொல்கிறாங்க. நீங்கள் அந்த வீட்டுக்கு புதுசாக போயிருக்கீங்க, விசிட் கெஸ்ட் மாதிரி போயிட்டுருக்கீங்க. அப்போது வீட்டில் ஏதோ ஒரு பொருள் தேவைப்படுறது. அப்போ நீங்கள் சொல்கிறாங்க, இந்த பக்கத்தில் இந்த டிபார்ட்மெண்டல் ஸ்டோருக்கு நீங்கள் போய் வாங்கிட்டு வந்துடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது நீங்கள் போகிறீங்க, உங்களுக்கு வழி தெரியல. அப்போது ஒருத்தர்கிட்ட கேட்குறீங்க. எப்படி கேட்குறீங்க அப்படின்னு சொன்னாக்க, இஸ் திஸ் த ரைட் வே டு த டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் சார்? இந்த டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் போகணும் சார். வெதர் இஸ் திஸ் த ரைட் வே டு கோ டு த டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் அப்படின்னு கேட்கலாம். வெதர் or is this the right way to go to the departmental store அப்படின்னு கேட்கலாம். Sir, is this the right way to go to the departmental store ன்னு கேட்கலாம். Is this or it isன்னு வேணாம், is this the right way to go to the departmental store sir அப்படின்னு கேட்கலாம். அப்போது நீங்கள் கேட்கக்கூடிய வழி சரியான வழி இல்லை அப்படின்னு வரும்போது இன்னொருத்தர் சொல்கிறாரு, நோ திஸ் இஸ் நாட் த ரைட் வே அப்படின்னு சொல்கிறாரு. இல்லை இது சரியான வழி கிடையாது, நீங்கள் ராங் டைரெக்ஷனில் போயிட்டுருக்கீங்க, திஸ் இஸ் நாட் த ரைட் வே அப்படின்னு சொல்கிறாரு. உடனே நீங்கள் கேட்குறீங்க, தென் விச் இஸ் த ப்ராப்பர் வே டு கெட் தேர்? சரி, எது சார் சரியான வழி, அங்கே போகிறதுக்கு எப்படி போகணும் கொஞ்சம் சொல்கிறீங்களா? தென் விச் இஸ் த ப்ராப்பர் வே டு கெட் தேர்? which is the proper way to go to the departmental store அப்படின்னு கேட்குறாரு. You will have to go to this way, you will have to go to this, that is you will have to go this way to get there. You will have to go this way to get there. நீங்கள் இந்த வழியாக போகணும், நீங்கள் இப்படி போகிறீங்க, நீங்கள் இந்த வழியாக போனாக்கா அந்த டிபார்ட்மெண்டல் ஸ்டோருக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ I just want to repeat the sentences. Is this the right way to the departmental store sir? Is this the right way to go to the வச்சுக்கலாம். Is this the right way to go to the departmental store sir? No, this is not the right way. No, this is not the right way. Then which is the proper way to get there? Then which is the proper way to get there? Then please tell me which is the proper way to get there. Please help me to get there. Please guide me to get there. Okay. Then which is the proper way to get there அப்படின்னு கேட்குறாரு. You will have to go this way to get there. You will have to go by this road to get there. You will have to go by this road to get there. நீங்கள் இந்த ரோடு வழியாக அங்கே போகணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஓகே, இன்னொரு இடத்துல அகெயின் அந்த அட்ரஸ் கேட்குறது தான். நிறைய நம்ம பேச ஆரம்பிக்கிறது எப்படின்னு சொன்னால் அட்ரஸ் கேட்குறதுல தான் ஆரம்பிக்கிறது அப்படின்ற மாதிரி இருக்குது. மேபி இப்போ நீங்கள் எல்லாமே கூகுள் மேப் வச்சு ஈஸியாக கண்டுபிடிச்சு போயிடுவீங்க. பட் ஸ்டில் சம் பீப்புள் அவங்களுக்கு அட்ரஸ் கேட்டு போகணும் அப்படின்னு வரும்போது மேபி அவங்களோட கூகுள் மேப் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தெரியல, பட் கேட்டு தான் போகணும் அப்படின்னு வரும்போது தென் தே கேன் ஆஸ்க் தீஸ் டைப் ஆஃப் கொஷின்ஸ் டு த பர்சன் ஹூ தே வாண்ட் டு கெட் தேட் திங்ஸ் clarified. Okay. Excuse me, will you please tell me where is this address? Excuse me na again மன்னிச்சுக்கோங்க, தொந்தரவு செய்யறது மன்னிச்சுக்கோங்க. Will you please tell me where is this address? Excuse me, will you please tell me where is this address? உடனே நீங்கள் சொல்கிறீங்க, sorry, I don't know. Please ask the nearby shopkeeper. Sorry, I don't know. Please ask the nearby shopkeeper. முதல்ல கேட்குறது என்ன? Excuse me, will you please tell me where is this address? Excuse me, will you please tell me where is this address? Sorry, I don't know. Please ask the nearby shopkeeper. Please ask the nearby grocery shop. Please ask the nearby vegetable vendor. நிறைய போட்டுக்கலாம் உங்களுக்கு. யாரும் ப்ளீஸ் ஆஸ்க் த நியர்பை இஸ்திரிவாலா, அயன் பாட்டுட்ருப்பார், அவர் கேட்டால் கரெக்டாக சொல்லிவிடுவார் அப்படின்ற மாதிரி. ஓகே, அப்போ அவர்கிட்ட நீங்கள் தமிழில் தான் கேட்க போகிறீங்க. பட் நீங்கள் கேட்கக்கூடிய ஆள் எப்படின்னு சொன்னாக்க அவர் பார்த்தோன்னே இங்கிலீஷ் தெரியுன்ற மாதிரி இருக்குது, உங்களுக்கு இங்கிலீஷ் தான் தெரியும் அப்படின்ற மாதிரி இருக்கிற ஸ்டேஜில் யூ கேன் ஆஸ்க் ஆல் தீஸ் கொஷின்ஸ். ஓகே, இஸ் இட் டூ ஃபார் ஃப்ரம் ஹியர் அப்படின்னு அவரை கேட்குறீங்க. அவர் ஒரு அட்ரஸ் சொல்லிடுறாரு.
அந்த எங்கே போகணுமோ அந்த அட்ரஸ் சொல்லிடுறாரு. இப்போ நீங்கள் உங்களுக்கு என்ன அப்படின்னாக்கா யூ டோன்ட் ஹாவ் அ வெஹிக்கிள் வித் யூ, நீங்கள் நடந்து தான் போயிட்டுருக்கீங்க. ஸோ யூ வாண்ட் டு டிசைட் வெதர் யூ வாண்ட் டு கோ தேர் பை ஆட்டோ ஆர் சம் அதர் மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட். அப்படி வரும்போது நீங்கள் வந்து அது இங்கேருந்து ரொம்ப தொலைவா அப்படின்னு சொல்லி கேட்குறோன்னு நினைக்கிறீங்க. அப்போ எப்படி கேட்கலாம்? இஸ் இட் டூ ஃபார் ஃப்ரம் ஹியர்? அது இங்கிருந்து மிக தொலைவில் உள்ளதா அப்படின்னு சொல்லிட்டு. இஸ் இட் டூ ஃபார் ஃப்ரம் ஹியர் அப்படின்னு சொல்லலாம். நோ, இட் இஸ் ஜஸ்ட் 5 minutes walk. 5 நிமிஷம் நடந்தீங்கன்னா போயிடலாங்க அப்படின்னு சொல்லலாம். நோ, இட்ஸ் ஜஸ்ட் 5 minutes walk. நோ, இட்ஸ் ஜஸ்ட் 5 minutes walk அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இப்போது சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் தாம்பரத்துக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. மேபி யுவர் பிளேஸ் ஆஃப் ரெசிடென்ஸ் வந்து லெட்டஸ் இமேஜின் யுவர் பிளேஸ் இஸ் இன் திருவான்மியூர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ திருவான்மியூர்லேருந்து தாம்பரத்துக்கு பார்த்தோன்னா மேபி இப்போ இருக்கலாம், முன்னாடிலாம் வந்து அந்த ஃபெசிலிட்டிஸ் வந்து இல்லை, டைரக்ட் பஸ் எதுவுமே கிடையாது அப்படின்ற மாதிரி இருந்தது. அப்போ அந்த காலகட்டத்தில் வந்து எப்படி கேள்வி கேட்கலாம் அப்படின்னா, நீங்கள் வந்து கேட்கணும்னு நினைக்கிறீங்க, என்ன பிளேஸாக வேணாலும் இருக்கலாம், ஏதோ மாதவரத்துக்கு இங்கேருந்து டைரெக்டாக பஸ் இருக்குதான்னு கேட்கலாம் இல்லையா? அது மாதிரி நீங்கள் திருவான்மையில் இருக்கீங்க, மாதவரத்துக்கு பஸ்ஸு ஸ்ட்ரெயிட் பஸ் இருக்குதா அப்படின்னு சொல்லி கேட்கணும். நீங்கள் போகிற இடத்துக்கு ஸ்ட்ரெயிட்டாக பஸ் இருக்குதா அப்படின்னு சொல்லி கேட்கணும். இல்லைன்னாக்க நீங்கள் இறங்கி நடந்து இன்னொரு இடத்துல இன்னொரு பஸ்ஸை பிடிச்சி போகணும். இதுதான் உங்களுக்கு தெரிஞ்சது இல்லையா? இஸ் தேர் எனி ஸ்ட்ரெயிட் பஸ் ஃப்ரம் ஹியர் டு தாம்பரம்? இஸ் தேர் எனி ஸ்ட்ரெயிட் பஸ் ஃப்ரம் ஹியர் டு தாம்பரம்? இஸ் தேர் எனி ஸ்ட்ரெயிட் பஸ் ஃப்ரம் ஹியர் டு மாதவரம்? இஸ் தேர் எனி ஸ்ட்ரெயிட் பஸ் from here to Ainavaram? Which place? Is there any straight bus from here to Kovaipudur? ஒரு ஊருக்கு போகிறீங்க, அந்த ஊரில் வந்துட்டு கோவைப்புதூர்னு ஒரு பிளேஸ் இருக்குது, அங்கே போகணுன்னு சொல்கிறீங்க. நீங்கள் வந்து கோவைப்புதூருக்கு போகணும், இங்கேயும் ஸ்ட்ரெயிட் பஸ் எதாவது இருக்கான்னு சொல்லி கேட்குறீங்க. பிளேசஸ் வந்து நீங்களே சூஸ் பண்ணிக்கலாம். ஒன்லி இங்கிலீஷ் கற்றுக்குறோம், பிளேசஸ் வந்து நீங்களே போட்டு பேசி பழகிக்கலாம். there are so many buses from here to Tambaram. பஸ் நிறைய இருக்குது அப்படின்னு வரும்போது எஸ் தெர் ஆர் ஸோ மெனி பஸ்ஸஸ் ஆர் ஸ்ட்ரெயிட் பஸ்ஸஸ் ஃப்ரம் ஹியர் டு தாம்பரம். எஸ் தெர் ஆர் ஸோ மெனி பஸ்ஸஸ் ஃப்ரம் ஹியர் டு தாம்பரம். இங்கிருந்து நிறைய பஸ்ஸஸ் தாம்பரத்துக்கு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். எஸ் தெர் ஆர் ஸோ மெனி பஸ்ஸஸ் ஃப்ரம் ஹியர் டு தாம்பரம் அப்படின்னு சொல்ல முடியும். இல்லை கொஞ்சம் பஸ் தான் இருக்குது, 1-2 பஸ் தான் இருக்குது அப்படின்னு சொல்லணும்னு நினைக்கிறீங்கன்னா ஒன்லி a few buses are from here to தாம்பரம். ஒன்லி a few buses are from here to Tambaram. Only a few buses are from here to Tambaram அப்படின்ற மாதிரி சொல்ல முடியும். கொஞ்சமான பஸ் தான் இங்கேருந்து இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்ல முடியும். திருப்பி ரிப்பீட் பண்ணுறேன் பாருங்கள். Is there any straight bus from here to Tambaram? There is no straight bus from here to Tambaram. Yes, there are so many buses from here to Tambaram. Only a few buses are there from here to தாம்பரம் சொல்லலாம். only a few buses are there from here to தாம்பரம் அப்படின்னு சொல்ல முடியும். so these are the sentences which we need to practice. ஒரு பிளேஸ்க்கு போகணும், அந்த பிளேஸ் எங்கே இருக்குதுன்னு சொல்லி கேட்குறோம், அட்ரஸ் கேட்குறோம், அப்புறம் வந்து பஸ் எங்கே போகுதுன்னு கேட்குறோம், நிறைய பஸ் இருக்குதா அப்படின்னு சொல்லி கேட்குறோம், டிஸ்டன்ஸ் வந்து எவ்வளோ தூரம் இருக்கும் அப்படின்ற மாதிரி கேட்குறோம். we have seen almost 12 sentences இன்றைக்கி பார்த்துருக்கோம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ கீப் ப்ராக்டிஸிங் those 12 sentences அண்ட் உங்களோட எனர்ஜி லெவலை வந்து சூப்பராக வச்சுக்கோங்க. நிறைய இந்த மாதிரி சென்டென்சஸ் நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் வந்து இதை வந்து நீங்கள் காதில் போட்டு திருப்பி கேட்டுக்கிட்டே வந்தீங்கன்னு சொன்னாக்க டெஃபினெட்லி it is that is in a quick span of time definitely you all will be able to talk in English. The only thing you need not that is see that இல்லை எனக்கு இதெல்லாம் ஈஸியாக தான் இருக்குது, இதெல்லாம் எனக்கு நான் பண்ணிவிடுவேண்ணா, ஆனால் எனக்கு வந்து ஒரு ஸ்டேஜில் ஏறி பேசணும் அப்படின்னு சொன்னால் எஸ் these sentences will make you to talk on a stage very fluently. சில சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் நம்ம பேசி மைண்டில் போய் ஃபிக்ஸ் ஆகிடும். ஃபிக்ஸ் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கலி நீங்கள் நினைக்க அந்த வார்த்தைகள் வந்து விடும். ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து உள்ளே ஃபிக்ஸ் பண்ணாமல் எதுவுமே வராது. ஒரே ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க, இங்கிலீஷ் கிராமர் அப்படின்றத இந்த இடத்துல யோசிக்கவே கூடாது. இங்கிலீஷ் கிராமரை யோசித்தோன்னா தடைப்படும். ஸ்ட்ரக்சர்ஸை வந்து உள்ளே ரெஜிஸ்டர் பண்ணிவிடுங்க. ரொம்ப சீக்கிரத்தில் வந்து உங்களுக்கு பேசும் ஆங்கிலம் கண்டிப்பாக வந்துவிடும். மீண்டும் அடுத்த வகுப்பில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் இட்ஸ் பாய் ஃப்ரம் வெங்கட்.